வாழ்க்கையில விட்டு கொடுக்க தெரியாதனால தான் நீ கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிற. விட்டு கொடுத்த என்ன கெட்டா போயிருவ. மனைவி ஒண்ணு கேட்கிறா, இல்லைன்னா கணவன் ஒண்ணு கேட்கிறான், விட்டு கொடுத்து பாரு. உங்களுக்கு சின்ன பிள்ளையில கதை தெரியும்ல, ஒரு சின்ன மரக்கட்டையில நடுவுல வாய்க்கால், ஆழமான வாய்க்கால், இங்க இருந்து ஒரு ஆடு வருது, இங்க இருந்து ஒரு ஆடு வருது, இதுவும் வருது அதுவும் வருது. உடனே நம்மால் ரிவர்ஸ்ல போப்பான்னு சொல்லுவான். ஆடு என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு ரிவர்ஸ் கியர் இல்லை, போக முடியாது. நான் என்ன நினைச்சோம், ரெண்டு முட்டி நீயா நானான்னு சொன்னா போயிட வேண்டியதான், உள்ள ரெண்டும் போயிடும். ஆனா ஒரு ஆடு புத்திசாலித்தனமா, நான் அமைதியா உட்கார்ந்துக்கிறேன், என் மேல தலை தாண்டி நீ போயிருப்பா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் தொந்தரவு பண்ண, இன்னைக்கு ராத்திரி கடைசி இந்த கூட்டத்துக்கு நல்லா குளிக்க சொல்லுங்க, சொல்லுங்க. ஆட்டுக்கு இருக்கிற மூளை கூட உனக்கு இல்லையடா. இந்த கமிட்டி எப்பா கமிட்டி, என் மண்வட்டி, என்னப்பா சண்டை? விட்டு கொடுத்தா என்ன ஆயிருவீங்க? சுவிஸ் தேசத்தை குறித்து ஒரு காரியம் உங்களுக்கு அறிந்திருக்கலாம். சுவிஸ் தேசத்தில் தான் பெஸ்ட் டெமோக்ரஸி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு தேர்தலில் 4 பிரசிடென்ட் தெரிந்து கொடுப்பாங்க. 4 பிரசிடென்ட் ஒரு வருஷத்துக்கு தான் அவர் இருக்கலாம். அடுத்த வருஷம் அடுத்தவர், அடுத்த வருஷம் அடுத்தவர், அடுத்தவர். ஆனா தேசம் நஷ்டமே ஆடாது. ஏன்னா இவர் விட்டதை இவர் செய்வார், இவர் விட்டதை இவர் செய்வார். ஒருத்தன் செஞ்சதை பழைய பழைய பாலெல்லாம் பாதியில நிக்குது. ஏன்னா அவர் போட்டது. பக்கத்தில் இருங்க, நம்மளை பார்த்து அவங்க படிச்சுக்கிட்டாங்க. இந்த கமிட்டி வந்து இதை கட்டுச்சுன்னா அந்த கமிட்டி இதை அவங்க கட்டினதுல நாங்க கட்டுவோம். ஓய் ஐயா, you are only an executor sir, you are not making strategy. நீ திட்டங்களை தீட்டுகிறத, அவர் திட்டம் தீட்டு.